அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வின் பொதுத்தமிழ் பகுதிக்கான விளக்கமான விடை குறிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பொதுத்தமிழில் எது எதெல்லாம் சரியான விடைகள் அப்படிங்கிறத கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே போல் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் பொது தமிழில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நியாயமான மதிப்பெண்களாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதற்கு முன்பு இன்று நடைபெற்றக்கூடிய குரூப் 4 தேர்வை பற்றி பல பேருடைய கருத்து, பல பேருடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நாம் வந்து அவங்க இந்த பகுதியை தான் நான் அடிக்கடி வகுப்புகளில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது. பாடத்திட்டத்தை டிஎன்பிஎஸ்சி குறைத்து ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிடும் பொழுது நிறைய பேருக்கு இருந்த மகிழ்ச்சி என்னென்னா, போர்ஷன் கம்மி பண்ணிட்டாங்க, சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க, அதனால் நமக்கு படிக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறதா, சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ அதற்கு ஏற்ப டிஎன்பிஎஸ்சியும் நமக்கு இன்றைக்கி நல்லா வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ரைட். ஸோ என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு 10ஆம் வகுப்பு தரத்திற்கு இந்த வினாக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகபட்சமான வினாக்கள் தான். நிச்சயமாக இது வந்து வாதத்துக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாது தான். சரிங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு தரத்திற்கு இந்த வினாக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்டாண்டர்டான, அதாவது அதிகப்படியான வினாக்கள். ஓகே. ஒருத்தன் சும்மா சாதாரணமாக தலைவலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வரான், உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வரான்னா, அவனுக்கு பிடிச்சி குளுக்கோஸ் ஏற்றி விட்டால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இன்றைக்கான கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. ரைட். ஸோ எனிஹவ் தேர்வு நடந்து முடிந்தாயிற்று. இன்னும் 2-3 நாட்களில் டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் ஆன்சருக்கு விடுவாங்க. நடந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்திருப்போம். மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதக்கூடிய முறை டிஎன்பிஎஸ்சியில் இனிமேல் வெகுவாக இருக்காது. வாய்ப்பே ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு தேர்வு எழுதக்கூடிய மனநிலை தான் வளர்த்துக்கணும். அந்த பக்குவத்தை தான் நம்ம அடையணும். சரிங்களா? ரைட். ஸோ நடந்தாச்சு. நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை கடந்து நம்ம வந்திருப்போம். ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கு அடுத்து நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இருக்குது. குரூப் 4 இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், குரூப் 2 எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அதுவும் இந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு தயாரிக்கிறதுக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக அடுத்து நமக்கு நல்லா பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா பண்ணாதவங்களுக்கு பின்னாடியே நமக்கு குரூப் 2 இருக்குது. அதனால் எக்காரணம் கொண்டும் பயப்பட வேண்டாம். ஓகேவா? சரி. ஸோ பார்க்கலாம். பொது தமிழ். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமாக இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் இது அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் இதனுடைய உண்மையான சோதனை தெரிய வரும். ரைட். சரி, முதல் கேள்வி பார்க்கலாம். எதனால் இது ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி கொடுக்கக்கூடிய ஆப்ஷனும் நம்முடைய ஆப்ஷனும் ஒன்று போலவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வச்சிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய மதிப்பெண்கள் தமிழில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரியா? முதல் கேள்வி, குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கணம், காணம். ஓகேவா? கணம், காணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கணம் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு 2 சுழி ந போட்டால் என்னன்னு தெரியும். ரைட்டா? வெயிட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இவங்க கொடுத்துருக்கக்கூடியது 3 சுழி நா. ஸோ அப்போ 3 சுழி நா போடும்பொழுது நிச்சயமாக அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த இடத்துல டவுட் வருது. பட் முதல் கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், ஆப்ஷன் ஏ தான். கணம் அப்படின்னா கூட்டம். கணம் அப்படின்னா கூட்டம். கானம் அப்படின்னு சொன்னால் பொன். ஓகேவா? ஸோ சங்க காலத்தில் தங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாக கானம் அப்படிங்கிற எழுத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டில் தேடினா கிடைக்கும். சரியா? ஸோ கணம் அப்படின்னா கூட்டம், கானம் அப்படின்னா பொன். இரண்டாவது, கூற்று காரணம். ஸோ பொதுவாகவே கூற்று காரணம் அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு
இரண்டுமே சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். ரைட்டா? ஸோ இதில் இந்த சந்திப்பிழை ஒரே ஒரு இப்பு தான். இந்த இப்பை வச்சு தான் இந்த ட்விஸ்ட்டே வருது. என்ன சார் அப்படின்னு சொன்னால், தந்த பலகை அப்படின்னு சொன்னால் அது வந்து 2ஆம் வேற்றுமை உருபு, 3ஆம் வேற்றுமை உருபு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தகை. ஸோ அப்போ தந்தம் கூட்டல் பலகை அப்படின்னு வரும். இது நீங்கள் பிரித்து எழுதினீங்கன்னா, ஸோ தந்தம் கூட்டல் பலகை அப்படின்னா தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு தான் பொருள். ஸோ ஒற்றெழுத்து மிகுந்து ஏன் வருது அப்படின்னு சொன்னால், மவ்வீறு ஒற்றிழந்து உயிரீறு ஒப்ப அப்படின்னு சொல்லி புணர்ச்சி விதிகளில் ஒரு விதி நடத்தியிருப்பேன். ஸோ அந்த விதியை எடுத்து இப்போ படித்து பாருங்கள். மகர ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து திரிந்து கெட்டுடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரியா? ஸோ அப்போ உயிரீறு ஒப்ப அப்படின்னும் பொழுது வன்மைக்கு இனமாக திரிபவும் அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ இங்கே ப அப்படிங்கிறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா இப்பு அப்படிங்கிறது வரும். ஸோ தந்த பலகை, தந்தம் கூட்டல் பலகை அப்படின்னு நீங்கள் சேர்த்து எழுதிங்கன்னா தந்த பலகை அப்படின்னு வரும். ஸோ அப்போ இப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு வரும். ஸோ கூற்று தவறு. 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை அப்படிங்கிறது. ஸோ இந்த காரணமும் தவறு. கொடுத்த பலகை வராது. இப் அப்படிங்கிற ஒற்றெழுத்து வந்துச்சுனாலே அது தந்தத்தால் ஆன, தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படின்னு வரும். ஸோ அப்போ 2வது கேள்விக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டும் தவறு. சரியா? ஸோ ஒரு 40 செகண்டில் நாம் இதை வந்து யோசிக்கணும். ரைட்டா? ஸோ 3வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களின் பின்பு என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ சந்திப்பிழையற்றது அப்படின்னு சொன்னால் வல்லினம் மிகுந்து வரக்கூடியது தான். அங்கு இங்கு எங்கு, அப்படி இப்படி எப்படி, அந்த இந்த எந்த என்னும் சொட்டு தெரிவுகளின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி வல்லினம் மிகும் மிகா இடங்களில் வரும். ஸோ அதனால் அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரும். அப்போ 3வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஸோ 4வது கேள்வி, நாம் புத்தகத்தில் தேடினதுபடி இந்த பொறுத்துக அப்படின்ற இந்த கேள்விக்கு ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. சரியா? ஸோ அரை சாந்து, சாந்து அப்படின்னா அரை அப்படின்னு வரும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஆப்ஷன் பி தான் வந்து இதில் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பட் எனிஹவ் இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ சாந்து அப்படின்னா அரை, குருவி அப்படின்னா இழிதல், அதாவது அது வந்து ஒரு இழிவான ஒரு சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுனை அப்படின்னா ஒப்பு அப்படின்னும், அருவி அப்படின்னா குடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி 5வது கேள்வி பாருங்கள். ஒலி மரபை கண்டறிக. ஸோ ஒலி மரபு இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா காக்கை, காகம் கரையும், கிளி பேசும், இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம் இல்லையா? ஒலி மரபு. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பொதுவாக புல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ பறவைகளுடைய பெயர் புல் அப்படின்னா என்னென்னா பறவை. ரைட்டா? ஸோ புல் அப்படின்னா பறவை. அப்போ பறவை அப்படின்னு வரும்பொழுது ஒட்டுமொத்த பறவை இனத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இது இருக்கிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நரலும் அப்படின்னு வச்சிடலாம். புரியுதுங்களா? நரலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒலிக்கும். ஸோ சின்ன லீ போடுவோம் இல்லையா? ஒலிக்கும் அப்படிங்கிறதா இங்கே ஆன்சர். அப்போது மலைப்படுகடாமில் 10ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். அலங்கு கழை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நரலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒலிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ புல் அப்படிங்கிறது மொத்தமான பறவை இனத்தை குறிக்கின்ற காரணத்தினால அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது புவியியலில் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்லியிருக்க இணையான கலைச்சொல். இதுக்கு வந்து நீங்கள் ஜியாகிரஃபி புக்கை தான் படிக்கணும். கலைச்சொல்னு கேட்டால் அதுக்குமே நீங்கள் வந்து 11th ஜியாகிரஃபி இங்கிலீஷ் மீடியம் புக்கு, தமிழ் மீடியம் புக்கு ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். இவங்க சிலபஸை மாற்றினாங்க, நம்மளை மாற்றி வச்சு கொண்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ அட்வான்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் கடற்கரை இயக்கம். சரிங்களா? ஸோ புவியியலில் அட்வான்ஸ் அப்படின்னா என்னென்னா கடற்கரை இயக்கம். ஓகேவா? அதுக்கடுத்து 7வது கேள்வி பொறுத்துக பாருங்கள். ப்ரீ சென்சார்ஷிப் பொறுத்துக தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக இதை பொருத்தி இருக்கலாம். ஸோ எப்படி பொருத்தி இருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பொறுத்துக அப்படி ப்ரீ சென்சார் அப்படின்னா தணிக்கை. ஓகேவா? தணிக்கை. ப்ரீ சென்சார் அப்படின்னா முன் தணிக்கை.
ஓகேவா? ஸோ முன் தணிக்கை. அப்ப ஏக்கு 2 வரணும் ஆப்ஷன்ல. ஆப்ஷன்ல ஏக்கு 2 எத்தன இடத்துல இருக்கு? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப ஆன்ஸர் என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்ஷன் ஏ தான். ஸோ அத வச்சு மீதி எல்லாத்தையும் பொருத்திக்கலாம். அது நமக்கு தேவையும் கிடையாது. ரைட்டா? பொசெஷன் அப்படின்னா என்ன? பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடு அனுபோகம். பிரீமியம் அப்படின்னா முனைமம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பொறுத்துக அப்படிங்கிறது 1 கிடைச்சிச்சு அப்படின்னா, அத வச்சு நமக்கு நெறைய இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்து 8வது கேள்வி பாருங்க. உவமையால் விளக்கப்படும் பொருள். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அலை ஓய்ந்த கடல் போல. இது என்ன சார்னா அமைதி. ரைட்டா? அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா, அது வந்து அமைதியை குறிக்கும். அடியற்ற மரம் போல் அப்படின்னா என்னன்னா வீழ்தல். ரைட்டா? வீழ்தல். இது 2த்தையும் கூட நம்ம ஓரளவுக்கு பொருத்தி இருப்போம்னு நெனைக்கிறேன். ஸோ மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்படின்னு சொன்னா, மனம் உடைதல். ரைட்டா? மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்படின்னா, மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல அப்படின்னா, நடுங்குதல். ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் இதற்கு கரெக்டான விடை. 9வது கேள்வி பாருங்க. உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். இத்தொடரில் உகிர் சுற்று என்பதன் என்ன? ஓகேவா? நீங்க பொதுவா தமிழை பொறுத்தவரைக்கும், பொருட்கள் அறிஞ்சொர் பொருள் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க. பாடல் வரிகள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த தேர்வு உங்களுக்கு எளிமையாக இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ அப்ப உகிர் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறது கேள்வி. உகிர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நகம். நம்முடைய நகம் இருக்குல்ல, அந்த நகத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டுகிர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கூர்மையான நகங்களை உடைய புலி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்ப உகிர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நகம். அப்ப அந்த நகக்கண் மேல உலக்கை விழுந்தா எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த உவமையில சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நகைச்சுற்று. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து 10வது கேள்வி பாருங்க. கடை சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். இது வந்து ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். அப்பாடா! ஈஸியா வந்துச்சு. அதுக்கடுத்து 11வது கேள்வி பாருங்க. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பெயர்கள். ஸோ கொடுத்துட்டு சுக்கு, மிளகு, திப்லி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு நம்ம 3 படிச்சிருப்போம். திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம். அப்ப சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 மருந்து பொருட்களால் ஆனது. ஏலாதி அப்படின்னா 3 மருந்து பொருட்களால் ஆனது. சாரி 6 மருந்து பொருட்களால் ஆனது. திரிகடுகம் அப்படின்னா 3 மருந்து பொருட்களால் ஆனது அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட்டா? ஸோ சுக்கு, மிளகு, திப்லி அப்படிங்கிறதுலாம் திரிகடுகத்தில வந்துடக்கூடியது. இதில ஏலாதியில இடம்பெறாதது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எது மட்டும் வராது அப்படின்னு சொன்னா 3வது பாயிண்ட் கண்டங்கத்திரி மட்டும் வராது. ஓகேவா? ஸோ அப்ப ஏலாதியில இடம்பெறாத மருந்து பொருள் அப்படின்னா கண்டங்கத்திரி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான பதில். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பாடலின் அடி இடம்பெற்ற நூலின் பெயரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தூற்றிய கண் தூவிய வித்து. புரியுதுங்களா? தூற்றின் கண் தூவிய வித்து. அதாவது புதர் செடியில போய் விதைய போட்டோம்னா, அந்த விதை பயனற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் திரிகடுகத்தில இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ தூற்றிய கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். ஒலக்கம் என்னும் சொல்லினுடைய வேர்ச்சொல் கண்டறிக. ஓகேவா? அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்திய புக்கில் இருந்து எடுத்திருப்பாங்க சார். ரைட்டா? தமிழ் பதிப்பு கழகம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க என்ன எப்போன்னா இந்த லை அப்படின்னு நம்ம இப்போ எழுதுறோம்ல, இந்த லைய வந்து இப்படி எழுதியிருப்பாங்க ஒரு கட்டத்தில. இந்த இதெல்லாம் எப்போ எழுதுனாங்களோ அந்த புக்கில் இருந்து இந்த கொஸ்டின்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில் ஒலக்கம் அப்படிங்கிற சொல்லினுடைய வேர்ச்சொல். இது பொதுவாகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, வேர்ச்சொல் அப்படின்னா அது கட்டளை சொல்லாக இருக்கணும். ரைட்டா? வேர்ச்சொல் அப்படிங்கிறது பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னா, கட்டளை சொல்லாக வரும். ஸோ அப்போ கட்டளை சொல்லாக வரும் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஓலம் அப்படிங்கிறது கட்டளை சொல் கிடையாது. கட்டளை சொல்லாக வரலை. உலகம் அப்படிங்கிறது உலகம் என்பதனுடைய வேறு விதமான சொல்லாக, பேச்சு வழக்கு சொல்லாக இருக்கும். ஒட்டோலக்கம் அப்படிங்கிறதும் கட்டளை சொல்லாக வரல நமக்கு பொறுத்த வரைக்கும். நம்ம எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, வேர்ச்சொல்ங்கிறது கட்டளை சொல்லாக வரும். அந்த அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னா, ஒலக்கம் அப்படிங்கிற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொன்னால், ஓல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓல் அப்படிங்கிற எழுத்துலேருந்து தான் உலகம் அப்படிங்கிற எழுத்து வந்து, அந்த ஒலக்கம் அப்படிங்கிற எழுத்துலேருந்து தான் ஒலக்கம் அப்படிங்கிற எழுத்து வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒட்டோலக்கம் அப்படின்னா என்ன சார்னா, பேரவையை குறிக்கக்கூடிய சொல். பேரவை.
அதாவது மன்னனுடைய அவைகள் இருக்கு இல்லையா, அந்த மன்னனுடைய அவையை குறிக்கக்கூடிய சொல்லு தான் இந்த ஒட்டோலக்கம் அப்படிங்கிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பொறுத்துக பாருங்க. 14 அணிகம். அணிகம் அப்படின்னு சொன்னால் என்ன சார்னா ஊர்தி. அணிகம் அப்படின்னா ஊர்தி. அதுவே அணிகம் அப்படின்னு இன்னொரு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சார்னா காமன். ஓகேவா? ஸோ அணிகம் அப்படின்னா ஊர்தி. இந்த நீ தன்னகரம் போட்டோம்னா காமன் அப்படின்னு வரக்கூடியது. அணிகம் 2 சுழி நீ போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னு சொன்னால் சிவிகை. அணிகம் அப்படின்னா சிவிகை. சிவிகை அப்படின்னா தலப்பாகை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அணிகம் அப்படின்னா சிவிகை அப்படின்னு பொருள். அணங்கு அப்படின்னு சொன்னால் படையில் ஓர் அளவு. அணங்கு அப்படின்னா படையில் ஓர் அளவு. ஸோ ஆப்ஷன் டியில் 3 பொருந்தது. இந்த பொறுத்தையை வச்சு நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 15வது வினா கூற்று காரண வினா. வினவப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். அதாவது கேள்வி கேட்க பயன்படக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். கூற்று சரி. இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என்று குறிக்கலாம். ஓகேவா? ஸோ இடவினா எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ அப்போது கூற்று காரணம் இதுக்கு வந்து இரண்டுமே சரியாக தான் படுகிறது. ரைட்டா? ஸோ இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து 16வது கேள்வி பாருங்கள். மலை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொன்னால் மலையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு எல்லாமே மலையினுடைய வேறு பெயர்கள் தான். ரைட்? 17வது கேள்வி பாருங்கள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. களி அப்படின்னு சொன்னால் போர். கழி அப்படின்னா மிகுதி. ஓகேவா? கூர், நனி, கழி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ கழி அப்படின்னு சொன்னால் மிகுதி. ஸோ 17வது கேள்விக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அதுதான் கரெக்டான பதிலுங்க. ரைட்? ஸோ அதுக்கடுத்து 18வது கேள்வி பாருங்கள். இடைச்சொல் தொடரை கண்டறிக. ஸோ அப்போ இடைச்சொல் தொடர் அப்படின்னா கடிமணம் அப்படின்னா உரிச்சொல். கடி அப்படின்னா உரிச்சொல். அழைத்தனர், உற்றார் அப்படின்னு சொன்னால் அது வந்து வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர். ஃபஸ்ட்டு வினைமுற்று வர்றதுனால வினைமுற்று தொடர் படிச்சிருப்போம். நிலவோ காய்ந்தது அப்படின்னா இங்கே வரக்கூடிய அந்த ஓ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஓ அப்படிங்கிறது தான் இடைச்சொல். ஸோ அப்போ இடைச்சொல் பயின்று வரக்கூடிய தொடர் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்ட். ஓகேவா? ஸோ இடைச்சொல் தொடரை காண்க அப்படின்னா நிலவோ காய்ந்தது அப்படின்னு சொல்லி சரி. அதுக்கடுத்து 19வது கேள்வி பாருங்கள். இது ஒரு எளிமையான வினா தான். பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது. கலித்தொகையில் வரக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன்கிளை சிராமை. அறிவெனப்படுவது கூறியது மறாமை. செறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த பாட்டிலேருந்து வரக்கூடியது தான். இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். சரிங்களா? 20வது கேள்வி. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பழமொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் குறைத்து மதிப்பிடாதே. ஸோ கடுகு சின்னதாக இருந்தாலும் அது காரம் என்ன ஆகாது அப்படின்னா போகாது. ஸோ அப்போ குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். 21வது கேள்வி பாருங்க. கடன் கழித்தல். கடனுக்கேன்னு வேலை செய்கிறது, கடனுக்கேன்னு படிக்கிறது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கடன் கழித்தல் அப்படின்னு சொன்னால் மனமின்றி செய்தல். கடமைக்கு சும்மா கடமைக்குன்னு செய்கிறது. ஸோ அதை வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூணுத்துலேயுமே ஆப்ஷன் 4 7 4 வருது. கடை விரித்தல். கடை விரித்தல் அப்படின்னு சொன்னால் என்ன சார்னா தன் ஆற்றலை சொல்லுதல். நமக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லுது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடை பரப்போம். பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் விட்டிங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து என்ன தான் அடுக்கி வச்சாலும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க, கடை பரப்பி வச்சுருவாங்க. ஸோ தன்னுடைய ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. கச்சை கட்டுதல். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். ஸோ ஆன்சர் என்ன சார்னா ஆப்ஷன் ஏ. 4 3 2 1 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 22வது கேள்வி அப்படியே டைரக்ட் கொஸ்டின் தான். தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சரு. 23வது கேள்வி. டிகேசியினுடைய தொடர்பில்லாதது. ஸோ ரசிகமணி டிகேசி. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுத்தாளர், திறன் ஆய்வாளர், வழக்கறிஞர். ஆனால் எது மட்டும் கிடையாதுன்னா பேராசிரியர் மட்டும் கிடையாது. ஸோ அப்போ பேராசிரியர் மட்டும் கிடையாது. ஸோ டிகேசியினோட தொடர்பில்லாதது எது சார் அப்படின்னு சொன்னால் 4 மட்டும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி 4 மட்டும்தான் அவரோட தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஓகே ரைட். அதுக்கடுத்து 24வது கேள்வி. பிழையான தொடர் நல்லா கவனிங்க. சரியானது கிடையாது, பிழையான தொடரை கண்டறிக.
அப்போ காளைகளை பூட்டி வயலை உழுதனர், கரெக்டு. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், அதுவும் கரெக்டு. காலையில் பூத்த மல்லிகை, அப்போ காலை அப்படின்னா பொழுதை குறிக்கக்கூடியது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, மனம் அப்படின்னா வாசனை, வாசனைக்கு என்ன வரணும், 3 சுழினா வரும், ரைட்டா. ஸோ அப்போ பிழையானது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இங்கே தவறானது. அதுக்கடுத்து வினைமுற்றுகளை வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல கேள்வி தான். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த அழிந்தது, அற்றது, நல்லது, குளிர்ந்தது, இது எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம பொறுத்த வேண்டியது தீமை, பிறப்பு, கை, நிலம், இவ்வளோ தான். ஸோ இதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ தீமை, நன்மை, இதெல்லாம் என்ன சொன்னால் குணப்பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்போ தீமை, நன்மை இதெல்லாமே குணப்பெயர் குறிக்கக்கூடிய சொற்கள். ஸோ அப்போ 7 3 வரணும் அப்படின்னா ஒன்று இது ஆன்சராக இருக்கும், இல்லை இது ஆன்சராக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒமிட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியும் கிடையாது, டியும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பிறப்பு. பிறப்பு அப்படின்னா என்ன சொன்னால் தொழிற்பெயர், பிறத்தல், இறத்தல், ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்ன சொன்னால் தொழிற்பெயர். அப்போ 3 4 எங்கே இருக்குதோ அதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். கை அப்படிங்கிறது சினைப்பெயர், கை, கால், மூக்கு எல்லாமே சின்னப்பெயர். நிலம் அப்படிங்கிறது இடப்பெயர், பள்ளி, ஊர், நிலம், வயல், கழனி, இது எல்லாமே இடத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள். ஸோ அப்போ இந்த முன்னாடிங்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வினாவிற்கு தவறானதாக பதிலளிப்பீங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் நீங்கள் உஷாராக எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஸோ செற்றம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல்லை கேட்க. செற்றம் அப்படின்னா பகை, செற்றார் அப்படின்னா பகைவர். ஸோ அதனுடைய எதிர்ச்சொல் என்ன சொன்னால் நட்பு, கேண்மை. ஸோ அப்போ செற்றம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொன்னால் கேண்மை. ஸோ அதுக்கு அடுத்தது காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்கள். ஸோ அப்போ இந்த ஆண்பால் பருவம், பெண்பால் பருவம், இருபாலருக்கும் பொதுவான பருவங்களாக 7 பருவங்கள் இருக்குல்ல, அந்த 7 பருவங்களை அகர வரிசையில் கேட்குறாங்க, அ ஆ இ வரிசையில். ஸோ இது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வரும், ஓகேவா. ஸோ இது ஈஸி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், பிழை திருத்துக. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. உயிர் எழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ காரணம் அவனே சொல்கிறான், உயிர் எழுத்தில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஓர் எழுத்து இப்படி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ ஏ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஓர் போடுறோம். ஸோ அப்போ அணில்ங்கிறது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வரணும், ஓர் வரணும். ஸோ அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவா. ஸோ 29வது கேள்வி, இதுவும் ஈஸியான ஒரு கேள்வி தான். தேவக்கோட்டை. ஸோ மருவு சொற்கள். தேவக்கோட்டை அப்படின்னு சொன்னால் தேவோட்டை, ஈஸியாக பொறுத்திடலாம். 3 எங்கே இருக்கோ அதான் ஆன்சரு. இல்லை சோழ நாடு அப்படின்னு சொன்னால் சோநாடு, 2 எங்கே இருக்கோ, டியில் 2 எங்கே இருக்கோ அதான் ஆன்சர், ஓகேவா. ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 30வது கேள்வி, பிழையற்ற நிகழ்கால தொடர். நிகழ்கால தொடர் அதான் கேட்குறாங்க. ஸோ நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம், நாளை அப்படிங்கிறது எதிர்காலம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் வராது, எலிமினேட் பண்ணிடலாமா. இப்போ இருக்கிறதே சிடி தான். கவின்மொழி வருவாள், பூமி சுழல்கிறது. ஸோ கவின்மொழி வருவாள், அப்போ வா அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. வருவா, எப்போ வேணால் வருவா, இன்றைக்கி வரலாம், நாளைக்கும் வரலாம், நாளைக்கு வரலாம். ஸோ எப்போ வேணால் வரலாம். அப்போ பிழையற்ற நிகழ்கால தொடர் அப்படின்னா பூமி சுழல்கிறது. இப்போ இந்த நேரத்திற்கு பூமியானது என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, சுழன்றுக்கிட்டு தான் இருக்கிறது. ஸோ அப்போ பூமி சுழல்கிறது. ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சராக இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், 31வது கேள்வி, யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு பின்னால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியே இடம்பெற வேண்டும். ஸோ இது வந்து ரெண்டுமே தவறு தான். யானைகள் விரைந்து ஓடின, ஓகேவா. ஸோ அப்போ யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வரும். யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு ஓடியது அப்படின்னு வரக்கூடாது, ஓடின அப்படின்னு வரணும், ஓகேவா. ஸோ பலவின்பால் பெயருக்கு பலவின்பால் விகுதி தான் வரணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஒன்றன்பால் விகுதின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா கூற்று தவறு, காரணம் தவறு, ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து 32வது கேள்வி, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெற்றிரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வெற்றிரான் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால் திறனாளர், ஸ்கில்டு பர்சன், ஓகேவா. திறனாளர் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. கிளேசியர் அப்படின்னு சொன்னால் பனியாறு, ஓகேவா. கிளேசியர் அப்படின்னா பனியாறு. ஸோ கண்டப்பனியாறு இதெல்லாம் நம்ம வந்து ஜாகிரஃபியில் படிச்சிருக்கோம், ஓகே. ஸோ இதுக்கடுத்து 34 பாருங்கள், கால் புக். கால் புக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு கொஷின். ஸோ கால் புக் அப்படின்னு என்ன சொன்னால் மறு கவனிப்பு, திரும்பவும் நான் அதை ரீகால் பண்ணணும்,
நோட்ஸ் எழுதுகிறோம்ல, அந்த நோட்ஸு தான் கால் புக்குன்னு ஒரு பேர். ஸோ மறு கவனிப்பு பதிவேடு ரீகால் பண்ணணும். ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் இதில் நீங்கள் உங்களுக்கு பெருசாக குழப்பவே வேணாம். இஷ்யூ அப்படின்னா வழங்கு, ஓகேவா? இஷ்யூ அப்படின்னா வழங்கு. சூட் அப்படின்னா வழக்கு. இதை வச்சே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த பொறுத்துக்கெல்லாம், ஓகேவா? ஸோ இஷ்யூ அப்படின்னா வழங்கு, சூட் அப்படின்னா வழக்கு. ஸோ பியில் 1ம் சியில் 2ம் பொருந்தணும். இது எங்கே பொருந்தி வருதோ அதுதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அடாரிங் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு எடுத்துருப்பாங்க. அடாரிங் அப்படின்னா போற்றுதல். அடாரிங் அப்படின்னா போற்றுதல். ஒருத்தரை போற்றி புகழ்வதுக்கு பேர் அடாரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. 36வது கொஸ்டின். ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தா ஓகே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருந்தா வேறு உண்டு. அப்போ அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி தான். ஒருத்தனுக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு என்ன கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. கல்வி செல்வமே நிலையான செல்வம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போது இதில் கூற்று அப்படிங்கிறது சரி, காரணம் அப்படிங்கிறது தவறு. ஸோ இது எங்கே இருக்குதோ அதான் ஆன்சர். ஸோ ஏ சரி, ஆர் தவறு, ஓகேவா? ஸோ 36வது கொஸ்டின் ஏ சரி, ஆர் தவறு, ரைட்டா? அதுக்கு அடுத்தது தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் அப்படின்னு சொன்னால் அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக, ஓகேவா? கற்றார் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, ரைட்டா? ஸோ தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் அப்படின்னு சொன்னால் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஓகே, நீ படித்த ஒரு விஷயத்தை அது தெளிவாக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக. ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது, ரைட்? ஸோ அதுக்கு அடுத்தது 38வது கேள்வி அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. திருக்குறள் தான். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்னா செருக்கு. என்னதான் ஒருத்தர் செருக்கால நமக்கு அடுத்தடுத்து துன்பங்களை கொடுத்தாலும் கூட நாம் அதனை பொறுமையால் வென்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். ஸோ அப்போ தகுதியான் அப்படின்னு சொன்னால் பொறுமையால் நம்ம அதை வெல்லணும், ஓகேவா? ஸோ அதுக்கு 39வது கேள்வி. மெய் எழுத்தை போலவே உயிர் எழுத்துகளிலும் இன எழுத்துக்கள் உண்டு. ஸோ மெய் எழுத்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இன எழுத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி உயிர் எழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று சரி, காரணம் சரி, ஓகே. ஸோ 40வது கேள்வி பாருங்கள். மறுப்பு அப்படின்னா தந்தம். 7 4 எங்கே பொருந்ததோ அதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக பெருசாக குழப்பிக்க வேண்டாம், ரைட்டா? ஸோ விறகு அப்படின்னா தந்திரம், ரைட்டா? திரும்ப இந்த சொற்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. விறகு அப்படின்னா தந்திரம். மருகன் அப்படின்னு சொன்னால் வழி வந்தோன், ஓகேவா? சீரடி அப்படின்னா சிறிய அடி. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த பொறுத்துக்கு கரெக்டான ஆன்சர். 41 மானி அப்படின்னு சொன்னால் குள்ளன். கவனிங்க, மானி அப்படின்னா என்னென்னா குள்ளன். 2 சுழி நீ போட்டால் மாமன், ஓகேவா? ஸோ அப்போ ஏல 2ம் பியில் 4ம் இருக்கணும். ஆப்ஷன் பி அதான் ஆன்சர், ஓகேவா? கனகம் அப்படின்னா பொன். 2 சுழினா போட்டால் பொண்ணு. இது நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். இந்த கனகம் அப்படின்னா படை, ஓகேவா? ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ மானி அப்படின்னா மாமன், மானி அப்படின்னா மானி அப்படின்னா குள்ளன், மானி அப்படின்னா மாமன், ஓகே. ஸோ ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு 42வது கேள்வி அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார், ஓகேவா? ஸோ கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடியுது. அப்போ ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடியும் பொழுது அங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அரைப்புள்ளி இடணும், ஓகேவா? ஸோ கடைசியை தவிர, கடைசி விஷயத்தை, கடைசி வாக்கியத்தை தவிர, கடைசி பயனிலையை தவிர மீதி எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரைப்புள்ளி வச்சுக்கிட்டே வரணும், ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று காரணம் இரண்டும் சரி, இரண்டும் சரி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஓகே, ரைட். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 43வது கேள்வி. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் காற்புள்ளி இடுக. ஸோ ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து, ஓகேவா? ஸோ அப்போ ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு கூறினார், ஓகே. ஸோ அப்போ இந்த கேள்விக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னால்
ஆப்ஷன் ஏ வந்து அதோட முடிஞ்சிடும். அங்கே தான் ஒரே கமா போட்டு முடிச்சிடுவோம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 44வது கேள்வி விஷுவல் ஸ்கேனர். ஸோ விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா என்ன சார்னா ஆப்ஷன் சி கட்புலமேவி. கட்புலமேவி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரு. ஸோ பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் தருக. ஆங்கர் அப்படின்னா ஊன்றுதல், ஊன்று. ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் சினிமாவில் நாடகத்துலலாம் ஆங்கர் அப்படின்னா தொகுப்பாளர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல ஆங்கர் அப்படின்னா நங்கூரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ ஊன்றுதல். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கரேஜ் அப்படின்னா ஊன்றுதலை. ஓகே. ஸோ பொறியியலில் பட் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பு, பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதுக்கடுத்தது வேலை பிசகு என்னும் மரபு தொடர்புடைய பொருள் தருக. வேலை பிசகு அப்படின்னு சொன்னால் தீய காலம், கெட்ட நேரம். ஓகே. கெட்ட நேரம் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி அந்த 3 மணி நேரம் வேலை பிசகாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. ரைட். ஸோ ஆப்பு அசைத்த குரங்கு போல, இது வந்து வேணும்னே நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குனே வந்து இந்த கேள்வி வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆப்பு அசைத்த குரங்கு போல அப்படின்ற உவமை தொடர் உணர்த்தக்கூடிய சரியான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வேதனை. நம்மளே டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு லைனை சூஸ் பண்ணி நம்மளே வந்து ஏறி உட்காந்து நம்மளே அனுபவிக்கிறோம்ல. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம், அதுதான். ரைட்டா? ஸோ ஆப்போசித்த குரங்கு போல் அப்படின்னு சொன்னால் வேதனை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 48 ஊவேசா அனைவராலும் உரிமையோடும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு ஓலைச்சுவடிகள். இது கரெக்டு தான். வந்து நம்ம பெருசாக இது நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ரைட்டா? சிறப்பாக விளக்கியுள்ளது உண்மையிலே இந்த கேள்வி. நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டவர் தான் உவேசா. ஓகே. ரைட். லீவ் இட். 49வது கேள்வி. ஸோ தவறான ஒன்று தான் கேட்குறாங்க. இதை பாரு நம்ம எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. திடீர்னு இதில் எதனா ட்விஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். 1302ன்னுவான், 1303ன்னுவான், யாருக்கு தெரியும்? ரைட்டா? சரி இருக்கட்டும். 2வது பாயிண்ட்டு, பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. கரெக்டு தான். யார் சொல்கிறா? அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பார். திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார்னு கொடுத்துருக்கான். இங்கே தான் ட்விஸ்டே. ஹீராஸ் பாதிரியார் இல்லை, திராவிடம் என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தினது யாருங்க? குமரில பட்டர். ஸோ அப்போ 3வது பாயிண்ட்டு தப்பு. 4வது பாயிண்ட் எப்படி இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. தவறான ஒன்று தான் கேட்குறான். ஸோ 3வது பாயிண்ட் தப்பு, 3 மட்டும் சவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ 50வது கேள்வி வந்தாச்சு. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையை சேர்ந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துருப்பாங்க. பாடும் பாடல். ரைட்டா? ஸோ பாடும் பாடல் அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்கால பெயரச்சத்தில். ரைட்டா? பாடுகின்ற பாடல் அப்படின்றது தான் நிகழ்கால பெயரச்சம். பாடிய பாடல் அப்படின்னு சொன்னால் எதிர்கால பெயரச்சம். பாடும் பாடல் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக அது எதிர்கால பெயரச்சத்தில் தான் வரும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது நட என்ற வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையால் அணையும் பெயர். ரைட். அப்போ உயர்திணை அக்ரிணை அப்படின்னு வரும். இதில் வினையால் அணையும் பெயர் நடப்பவைன்னாலும் வினையால் அணையும் பெயர் தான். ஆனால் அது அக்ரிணையை குறிக்கிறது. மாடுகள் நடப்பவை, அங்கே நடப்பவை நம்ம சொல்கிறோம், அது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. உயர்திணை கேட்குறாங்க. ஆப்ஷன் டி நடந்தவன் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ 52வது கேள்வி. வை என்னும் சொல்லினுடைய ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி 4 ஆப்ஷன்லையுமே என்ன கிடையாதுன்னா ஏவல் வினைமுற்று கிடையாது. ஓகே. ஸோ 52வது கேள்வி. 53வது கேள்வி. இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தாரணி. தாரணி அப்படின்னா பூமி, உலகம். ஓகே. தாரணி அப்படின்னா பூமி, உலகம். பூமிங்கிறது வேறு, உலகம்ங்கிறது வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? ரைட். லீவ் இட். ஸோ 54வது கேள்வி பார்க்கலாம். ஒரு பொருள் பன்மொழி. மீ மிசை ஞாயிறு அப்படின்னா மீ மிசை. மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? மீ அப்படிங்கிற ஒரு பொருள் எதை குறிக்கிறது அப்படின்னா உயரே. ஸோ அப்போ மேல் பகுதி. ரைட்டா? ஸோ மேல் பகுதியை குறிக்கக்கூடியது. ரைட்டா? அதுக்கடுத்தது 55வது கேள்வி பாருங்கள். சாரி, 55வது கேள்வி. இது பார்த்த உடனே நமக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், என்னடா இது அப்படின்ட்டு. முரல், வகுளி, வாழை, வியாழம், இதில் எது பொருந்தாது? ரைட்டா? உண்மையிலேயே இதை பார்த்த உடனே நம்மால் எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இது ஏற்கனவே சத்தியமாக இது ஏற்கனவே ப்ரீவியஸில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ரைட்டா? பார்த்த உடனே நம்மளுக்கு எப்படி தோணியிருக்கும் அப்படின்னு சொன்னால், வகுளி வா வரிசையில் இருக்கா, வாழை வா வரிசையில் இருக்கா, வியாழம் வா வரிசையில் இருக்கா. ஸோ அப்போ எது தான் வா வரிசையில் இல்லை? முரல் தான் இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பான். உடனே ஆப்ஷன் ஏவில் இப்படி தான் யோசிச்சு இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு தான் ஆப்ஷன் ஏவில் என்ன பண்ணியிருக்காங்க? முரல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சின்ன இது தான்.
ரைட்டா? ஸோ இது என்னென்னா இது எல்லாமே மீனை குறிக்கக்கூடிய சொற்கள். முரல், வகுளி, வாளை இது எல்லாமே மீன் இனங்கள் இருக்குல்ல, மீன் இனங்களை குறிக்கக்கூடிய சொற்கள். இதில் வியாழம் அப்படிங்கிறது மட்டும் பாம்பை குறிக்கக்கூடிய சொல், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? வியாழம் அப்படிங்கிறது பாம்பை குறிக்கக்கூடிய சொல். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சொன்னால் ஆப்ஷன் டி மட்டும் தான் பொருந்தாது. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது 56வது கேள்வி. பிறவினை தொடர். அன்பு பாடல் பாடினான். தன்வினை தொடர். கவின்மொழி திருக்குறள் கற்றால். அடிகள் மறை ஓதினான். எல்லாமே அவங்கவுங்க செய்கிற வேலை தான். செய்வினை தான், தன்வினை தான். அரசன் மாலை அணிவித்தான். ஓகேவா? அணிவித்தல்னு வருது இல்லை, அப்போ பிறருக்கு மாலையை அணிவித்தல். ஓகே, ஸோ அதுதான் பிறவினை சொற்கள் அப்படிங்கிறது. ஸோ எவ்வகை வினை என்பதை கண்டறிக. ரைட்டா? ஸோ இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது அப்படின்னு சொன்னால், ஒரு செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போது சிம்பிள் தான். இது வந்து நம்ம தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் இது. ரைட்டா? ஸோ அப்போது ஒரு செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு மாற்றலாம் தெரியும். ஆனால் இது என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த தியரிட்டிக்கலாக வரும்பொழுது தான் மாட்டிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ 58வது கேள்வி. தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நட்பை பெருக்குதல். பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் நட்பை பெருக்குதல் தான் வேண்டும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிறப்பயக்கும் நட்பாலவை அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னா, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ரைட்டா? ஊரை அடித்து சொத்து சேர்க்காத, அதான் அந்த பழமொழி சொல்கிறது. சரியா? அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஓகே. ஸோ தோழன் என்று பொருள் தரக்கூடிய காம்ரேட் முகமது அலி நடத்தியிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை காம்ரேட் அப்படிங்கிறது எந்த மொழியிலேருந்து வந்திருக்கிறது அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழி. இதுதான் 12th ஓல்டு புக்கிலேருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ போர்ச்சுகீசிய மொழியிலேருந்து வரக்கூடியது. இதில் சரியான இடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஸோ முடியரசன் எழுதிய நூல் தான் வீரகாவியம். ஸோ ஆப்ஷன் 2 எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். முடிச்சிடலாம். தாராபாரதி கிடையாது. ஆசிய ஜோதி யார்? கவிமணி எழுதியிருப்பார். இதய ஒளி நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பார். ஸோ விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதி எழுதியிருப்பார். சரியா? ரைட். ஸோ முடியரசன் தான் வீரகாவியம் எழுதியிருப்பார். ரைட்டா? பூங்கோடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாமே முடியரசனுடைய நூல்கள். ஸோ அதுக்கடுத்தது தொடரை அமைத்து எழுதுக. விரிந்தது, விரித்தது. ஸோ அப்போ இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சிம்பிள். ரைட்டா? ஸோ அப்போ மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சிம்பிள். ரைட்டா? ஸோ 63வது கேள்வி. கலைக்கழகம் என்பது கலையை குறிப்பிடக்கூடிய கழகம். இரண்டு சொற்களுக்கு இடையிலே ஈக் அப்படிங்கிற என்ற ஒற்றெழுத்து மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கரெக்டு தான். ரெண்டுமே கரெக்ட். கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ 64வது கேள்வி பாருங்க. பலா கூட்டல் அருமை. இப்போது பலா கூட்டல் அழகு அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம்ல. பலா கூட்டல் அழகு. அப்போ பலா கூட்டல் அழகு அப்படின்னு நம்ம எழுதும்போது அதை எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் பலாவழகு அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ பலாவழகு இது வந்து உயிரீற்று புணர்ச்சியில் படிச்சிருப்போம். ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் அப்படின்னு படிச்சிருப்போமா? அப்போது பலா. ஓகே. அப்போ இல் கூட்டல் ஆ இது வந்து ஏனைய உயிரெழுத்துக்களில் வரும். அப்படி வரும்பொழுது வகர ஒற்று வரணும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ பலா கூட்டல் அழகு அப்படின்னு நம்ம படிக்கிறது பலாவழகு அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. பலா கூட்டல் அருமை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி பலாவருமை அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். சரியா? உயிர் ஈற்று புணர்ச்சியில் வரும். நம்ம நடத்தியிருப்போம் கிளாஸில், கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஓகே. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது கங்கௌகம். ரைட்டா? கங்கௌகம் அப்படிங்கிறது உண்மையிலே இந்த வார்த்தையை பார்த்து இதை எப்படி இதெல்லாம் முதல் கேள்வியாக வந்துருந்துச்சு வச்சுக்கோங்க, அப்படியே எழுந்து ஓடியான்ட்டுருக்கலாமான்னு தோணு இருக்கும். ரைட்டா? ஸோ கங்கௌகம் அப்படிங்கிறது கங்கா கூட்டல் ஓகம். ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். சரியா? அது என்ன ஏதுன்னா தெரியல, நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கோரல் கொள்ளுதல். கோரல்னாலே கொள்ளுதல் தான். ரைட்டா? கல்வனை கோரல் கொடுங்கோல் அன்று அப்படின்னு பாண்டியன் நெடுஞ்செழியன் கண்ணகியை பார்த்து சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அப்போ கோரல் அப்படின்னா கொள்ளுதல். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இதோட
மீனிங்கில் வரக்கூடியது என்ன சார்னா அடுதல். அப்போ அடுதல் அப்படின்னாலும் கொள்ளுதல் தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரக்கூடிய ஓர் எழுத்து. பறவை, பூ, நீக்கம், அழிவு. ரைட்டா? ஸோ என்ன சார்னா வி. ஓகே, வி அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வி அப்படின்னா மலரினுடைய 7 நிலைகளில் படிச்சிருப்போம். அரும்பு, மொட்டு, மலர், அலர், வி, செம்மல்னு. ரைட்டா? ஸோ அப்போ இது வி அப்படிங்கிறது எல்லாமே அழிவை தரக்கூடிய சொற்கள். ஓகே, ரைட், லீவ் இட். ஸோ அதுக்கடுத்து 68வது கேள்வி. இளமை பெயரை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நவி அப்படின்னு சொன்னால் மரி. நவின்னா என்ன அர்த்தம்னா மான். சரியா? ஸோ அப்போ மான் குட்டியோடைய இளமை பெயர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரி அப்படின்னு சொல்லுவோம். முதலையுடைய இளமை பெயரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உடும்போடைய இளமை பெயர் ஓந்தி. மீன் கெண்டைக்கு பார்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 4, 1, 2, 3 தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இதுவும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு தான், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து புல்லின் உறுப்பை கண்டறிக. ஓகேவா? ஸோ புல்லின் உறுப்பை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ புல்லின் உறுப்பு எது சார் அப்படின்னு சொன்னால் தளிர். ஓகேவா? தளிர், கொழுந்து, அதுதான். மோனோபோலி கண்ட்ரோல். கண்ட்ரோல்னா என்ன? கட்டுப்பாடு. அப்போ கட்டுப்பாடு 2 இடத்துல இருக்கும். அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாமா? தனி ஆதிக்க விலை, தனி வல்லாளர். ஸோ அப்போ மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னா முற்றுரிமை அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். பட் இங்கே அந்த இடத்துல கரெக்டான ஆப்ஷன் என்ன சார்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. முற்றுரிமை தான் தூய தமிழில் சொல்கிறாங்க, தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அப்படிங்கிறது. ஸோ அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தேயிலை வணிகத்தில் முற்றுரிமை கொண்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? ரைட், லீவ் இட். 71வது கேள்வி பாருங்கள். ஸோ அபுலியா அப்படின்னு சொன்னால் மன உறுதி குறைபாடு. அபுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு. அகோமியா அப்படிங்கிறது தலை வழுக்கை. 3, 4. ஆப்சஸ் அப்படின்னு சொன்னால் சீழ்கட்டி. அலோபிஷியா யூனிவர்சல் அப்படின்னா உடல் வழுக்கை. ஸோ ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். ஸோ கொடுக்கப்பட்ட பத்தி இது தாங்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரைட்டா? ஸோ சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வஉசி. வஉசி சென்னை செல்லும் பொழுதெல்லாம் யாரை சந்திக்கவே வழக்கமாக கொண்டதார்? பாரதியார். வஉசி அளவர் புலமை பெற்றிருந்த மொழி தமிழ், ஆங்கிலம். அவர் ஒரு வழக்கறிஞர். ரைட்டா? ஸோ நான்மணி கடிகை இயற்றிய ஆசிரியனுடைய இயற்பெயரை சுட்டுக. யார் அப்படின்னா விளம்பி நாகனார். ஸோ விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது தான் இயற்பெயர். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நல்லவேளை விளம்பி ஒரு ஆப்ஷனில் வைக்காமல் விட்டான். ஏன் தப்பு பண்ணான்னு தெரியல. ரைட்டா? விளம்பின்னு வச்சுருந்தா பாதி பேர் அங்கே கவனிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மண்ணோடு இயைந்த மரத்தனையர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர்களை தான் சொல்கிறார். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் அப்படின்னு சொல்லி இரக்கம் இல்லாதவர்களை குறிப்பிடுகிறார். ஸோ 77வது கேள்வி கூற்று காரணம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள்னு பேர். கரெக்டு தான். ஏ ஆ ஆ ஓ ஏ என்பது சுட்டெழுத்துக்களாக வந்து, இது சுட்டெழுத்து கிடையாது, ஏ ஆ ஓ ஏ வினா எழுத்து. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். ஸோ 78வது கேள்வி. ஆ இ உ அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என்பதெல்லாம் சுற்றுச்சொற்கள். கரெக்டு. இட பொருளை சுற்றுக்களாக ஆ இ உ வந்திருக்கு. கூற்று காரணம் இரண்டும் சரி. ஓகேவா? 78வது கேள்வி கரெக்டு. 79 பொருந்தாத இணை கண்டறிக. ஏக்கு ஏ, தாக்கு நா, ஐக்கு ஆ. ஸோ சீதா. ரைட்டா? ஐக்கு ஆ அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. ஸோ இணை எழுத்துக்கள் டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின் இது. ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 80வது கேள்வி. நன்னூல் குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. கழக தமிழ் அகராதி, பவானந்த தமிழ் சொல் அகராதி, வெற்றி தமிழ் அகராதி ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள். ரைட்டா? ஸோ அதுவும் எத்தனை வருது அப்படின்னா 42 தாங்க வரும். ஓகே, 42 தான். ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா 42 தான். பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பாடல் வரியில் இருக்கக்கூடிய உறவோர் மடவம். ரைட்டா? உறவோர் மடவம் அப்படிங்கிறது தான் இங்கே எதிர்ச்சொல். ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஒருவர் அல்லது நூல் கூற்றும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி. ஒருவர் அல்லது நூல் கூறக்கூடிய கூற்று. இப்போ கார்புள்ளி இடுவோம் அப்படின்னு, கார்புள்ளி வருமா அப்படின்னா வராது. ரைட்டா? ஸோ கார்புள்ளி வருமா அப்படின்னா வராது, ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அரைப்புள்ளி வருமா அப்படின்னு சொன்னால் வராது. ஓகேவா? ஸோ அரைப்புள்ளியும் இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல வரக்கூடியது என்ன சார் அப்படின்னு சொன்னால் முக்கார் புள்ளி. ரைட்டா? ஸோ முக்கார் புள்ளி அப்படிங்கிறது தான் சிறு தலைப்பின் தொகை சொற்களை விரித்து எழுதும் பொழுது பயன்படுத்தக்கூடியது. ஓகே, கூற்று விளக்கக்கூடிய இடத்துல விரித்து எழுதும்போது, உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஐம்பொறிகள் அப்படின்னு நம்ம எழுதணும்ல. ஸோ அப்போ ஐம்பொறிகள் அப்படின்னு நம்ம போட்டு
இந்த ஐம்பொறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம இந்த முக்காற்குள்ளே இடுவோம். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு இருக்கும்ல, அதுதான். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது வரலாற்றியலில் ஒயிட் ஹால். ஓகேவா, ஒயிட் ஹால் அப்படிங்கிறது நிறைய பேர் வெள்ளை மாளிகைன்னு போட்டிருப்பீங்க. வெள்ளை மாளிகை கிடையாது. ஒயிட் ஹால் அப்படிங்கிறது பிரிட்டானிய அரசு அலுவலகத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. பிரிட்டானிய தலைமை அலுவலகத்தை தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒயிட் ஹால் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். ஸோ 84வது கேள்வி பாருங்கள். டார்க் ஃபைபர், டெமோன், டார்கஸ்ட், டென்சிட்டி. இது ஈஸியாக நம்ம பொருத்தி இருக்கலாம். எத்தனை பேர் இந்த கரெக்டாக செஞ்சீங்கன்னு தெரியல. ஃபைபர்னா இழை, 7 4. டென்சிட்டினா அடர்த்தி, டியில் 2. 7 4, டியில் 2. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டார்கஸ்ட் அப்படின்னா பின்னணி நிழல். ஓகேவா, ஸோ மிகு இருள்மை, ரைட்டாக. டெமோன் அப்படின்னா பின்னணி நிழல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 85 மரபு தொழில்களுக்கு ஏற்ற பொருளை தருக. அடரடி, படரடி, அகட விகடம், ஈரொட்டு, கைகூடுதல். கைகூடுதல்னா இருக்கலாம், சித்தி அடைதல். அகட விகடம்னா தந்திரம். அடரடி பரடடி அப்படின்னா பெருங்குழப்பம். அடரடி படரடி அப்படின்னு சொன்னால் பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஸோ 4 3 2 1. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஓகே, ரைட். அதுக்கடுத்து மரபு தொடர் எளிமையானது தான். காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். ஸோ அதுக்கடுத்து 87வது கேள்வி. பூட்கை இல்லோன். ஓகேவா, திருக்குறளே இருக்கும். பூட்கை இல்லோன் அப்படின்னு சொல்லி குறிக்கோள் இல்லாதவன். ஸோ பூட்கை அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் குறிக்கோள். 88 உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் தேவநேய பாவனர். ஓகேவா, ஸோ உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவராக சில காலம் பணிபுரிந்தவர் தேவநேய பாவனர். 89 தமிழ் சொல்லை கண்டறிக. இதிலெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள். ஓகேவா, ஸோ தமிழ் சொல்லை கண்டறி. சாவடி வராதுன்னு தெரியும், சாம்பார் வராதுன்னு தெரியும். இதில் எத்தனை பேர் சாம்பாரை போட்டாங்கன்னு தெரியல, அது வேறு விஷயம். ஸோ இப்போ 2 நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய காதி உடுக்கை. காதியா உடுக்கையா, ரைட்டா? அப்படியே யோசிச்சுக்கோங்க. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கேன்னு ஒரு வார்த்தை இருக்கும்ல, ஒரு குறள் இருக்குல்ல, அந்த குறள் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ உடுக்கை இழந்தவன், அப்போ திருவள்ளுவர் தமிழ் பயன்படுத்தாமல் எழுதியிருப்பாரா? ரைட், சிம்பிள் லாஜிக் தாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது திவான் பகதூர், பவானந்தம் பிள்ளை. ரைட், சத்தியமாக இந்த கேள்வி தெரியல, அதனால் டிஎன்பிசிக்கிட்டே நான் இதை ஒப்படைக்கிறேன், விட்டுருவோம். அதுக்கடுத்தது 91வது கேள்வி. நிகழ்கால பெயரெச்சம். கரண்ட், ஓடுகிற குதிரை, ஓடுகின்ற குதிரை. ஓகேவா. உடன்பாட்டு பெயரெச்சம், அறிந்த பையன். ஓகே. குறிப்பு பெயரெச்சம், அறியாத குழந்தை. ஓகே. ஈறுகெடாத குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நம்ம என்ன வரணும்னா இல்லாத பொருள். ஈறுகெடாத பெயரெச்சம் அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட். ஸோ நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னா ஓடுகிற குதிரை. ஏவில் 3 எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். 3 2 4 1. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன், குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை, ஈறுகெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். கரெக்ட், ஈறுகெடாத. அப்போ ஈறுகெட்ட பெயரெச்சம் அப்படின்னு சொன்னால் இல்லா பொருள் அப்படின்னு வரும், ரைட்டா? இல்லா பொருள் அப்படின்னு வரும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கடுத்து நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவருடைய பெயர் என்ன சொல்லணும்னா நீரவர். திருக்குறள் கொஸ்டின். ஓகே, நீரவர் அப்படின்னு பேர். அதுக்கடுத்தது குதிர்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சார் அப்படின்னு சொன்னால் சீராதல். ஓகே, குதிர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீராதல் அப்படின்னு அர்த்தம். எழுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரு. 95வது கேள்வி. அக்ரிணை தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மலர்கள் மலர்ந்தன, மக்கள் கூடினர். ஓகேவா, ஸோ வராது. மக்கள் தான் உயர்திணையில் வந்துடும், மலர்கள் தான் அக்ரிணை. ஓகே, மாணவர்களும் உயர்திணை, ஆசிரியர்களும் உயர்திணை. 96வது கேள்வி. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். சிறுவர்கள் தெருவில். ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துக்கு கரெக்டான ஆன்சர். சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர். ஓகேவா. 97வது கேள்வி. ஒரு கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருப்பாங்க. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படக்கூடியது குற்றால அருவி. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படக்கூடியது குற்றால அருவி. 98வது கேள்வி. கனவு இல்லம், கலைஞர் கனவு இல்லம் பற்றின ஒரு நோட்ஸு. ஸோ கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துலேயும் 10 தமிழ் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடியது. ஏற்கனவே கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி குரூப் 1லையுமே ஒரு டைம் கேட்டிருப்பாங்க, குரூப் 2லையுமே கேட்டிருப்பாங்க. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ ப்ரொபோசல், ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின். ப்ரொபோசல் அப்படின்னு சொன்னால் கருத்துரு.
ஓகே, 99வது கேள்வி. ப்ரொபோசல் அப்படின்னு சொன்னால் கருத்துரு. ஸோ அதுக்கடுத்து 100 இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். சொட்டு நீர் பாசனம், அதான் இரிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் பொது தமிழில் இருக்கக்கூடிய 100 வினாக்கள். ஸோ 100 வினாக்களையும் நம்ம வெற்றிகரமாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எப்படி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதை பார்க்கும்பொழுது நமக்கு எளிமையாக தான் இருக்கும். ஆனால் தேர்வு அறையில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த பொது தமிழை தாண்டி தான் பொது அறிவுக்கு போயாகணும், கணித பகுதிக்கு போயாகணும். ஸோ பொது தமிழே இப்படி இருந்தால், இப்போ பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, தமிழை எளிமையாக வச்சுட்டு கணிதத்துலேயும் அதே போல் பொது அறிவுலையும் தான் டெஸ்ட் வைப்பாங்க. காலகாலமாக நடக்கிறது தான். இந்த முறை தான் வழக்கத்திற்கு மாறாக பொது தமிழையே டெஸ்ட் வச்சிட்டான். புரியுதுங்களா? அதாவது இந்த அயன் படத்தில் அந்த வில்லன் கேட்பான் பார்த்தீங்களா, லட்டில் வச்சேன்னு நினச்சியா தாஸ், நட்டில் வச்சேன்னோனே, அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி நம்மளை பார்த்து கேட்குறாங்க, பொது அறிவில் வச்சேன்னு நினச்சியா, பொது தமிழில் வச்சுருக்கேன் பாரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நிச்சயமாக இந்த வினாத்தாளிற்கு நீங்கள் 80 வினாக்கள் சரியாக பதிலளிச்சிங்க, 80 வினாக்களுக்கு மேலே சரியாக பதிலளிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல மதிப்பெண்ணாக இருக்கும். சரியா? ஸோ நம்முடைய மாணவர்கள் ஒரு சிலர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வினாக்களை பார்க்கும் பொழுது தொடர்ந்து இது மாதிரியான வினாக்கள் குரூப் 1ல், குரூப் 4ல், குரூப் 2ல் பார்க்கும் பொழுது இந்த தேவையில்லாமல் விண்ணப்பிப்பவர்களுடைய எண்ணிக்கை என்னாகும்னா குறையும். இது ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரைட்டா? சும்மாச்சுக்கும் எழுதுகிறேன் அப்படின்ற பேரில் யாரும் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி பக்கம் வரமாட்டாங்க. ரைட்? ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி யாரெல்லாம் தன்னை முழுமையாக நம்பி அர்ப்பணித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறாங்களோ அவங்கள ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. நிச்சயமாக இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப் தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் மதிப்பெண்கள் எடுத்து ஒரு 4000 பேர் வேலைக்கு போக தானே போகிறாங்க. கட் ஆஃப் குறையும். என்ன கட் ஆஃப் நிச்சயமாக குறையும். 160 கிட்ட வந்து நிற்கும் பாருங்கள். ஆனால் வேலைக்கு போக தானே போகிறாங்க. ஸோ அந்த வகையில் நிச்சயமாக கட் ஆஃப் குறைய போகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சுதாரணமாக கவனித்து எழுதிக்கணும். தமிழ் கொஞ்சம் விசாலமான வார்த்தைகள் பற்றின தெளிவு இருக்கணும். நியூஸ் பேப்பரை படிக்கணும். ஒரு நல்ல இடத்துல ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ எனிஹவ், கடந்த காலத்தை மறந்து அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போம். நிச்சயமாக நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸு செப்டம்பர் மாதம் நடக்கும். ஸோ அந்த செப்டம்பர் மாத ப்ரிலிம்ஸுக்கு இப்போலேருந்தே நம்ம தயாராகும், சூடாக தயாராகும். என்ன ரெஸ்ட்டு, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிங்க, 3 நாள் ரெஸ்ட் எடுத்து படிங்கன்னுவாங்க. நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சி நம்பி வந்தாச்சு இல்லையா, வேறு என்ன செய்கிறது, இது தாண்டி தான் வந்தாகணும். வருவோம், மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் நீங்கள் எந்த வகையில் கேட்டாலும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்பொழுதுமே உங்களுக்கு தயாராக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.